எல்லோருக்கும் வணக்கங்க. நான் முதல்ல இந்த பதிவை நீங்கள் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லணுங்க. அதே போல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்ருப்பீங்க இல்லையா, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் பண்ணிட்டீங்கன்னா உடனுக்குடன் பதிவினை பெறலாம், எங்களுக்கும் பேராதரவாக இருக்குங்க. திருமணம் பொருத்த பார்க்கறது சாதாரண விஷயம் இல்லைங்க. அது எல்லாருக்குமே ஒரு சில இடத்துல சறுக்கிறது உண்டு. என்னென்னா இணைக்கூடாத ஜாதகங்கள் இருக்குது, அதே போல் சேரக்கூடாத ராசிகள் இருக்குது. அதெல்லாம் முன்னாலேயே நான் பதிவில் சொல்லியிருக்கேன். அதே போல் என்னென்னா எல்லாமே ஜாதக பொருத்தம்லாம் இருந்தால் கூட தசா புத்தி இதெல்லாம் நல்லா இருக்கணுங்க. எல்லா வீட்டுக்கும் மேலாகங்க விட்டு கொடுத்து போதலும் சகிப்புத்தன்மையும் மன வாழ்க்கைக்கு மிக மிக அவசியங்க. காதல் திருமணம்லாம் ஜாதகம் பார்த்து அங்கே செஞ்சுக்கிறாங்க. அவங்களது மட்டும் எப்படிங்க நல்லா இருக்குது, இணையக்கூடாத ஜாதகமாக இருந்தால் கூட அவங்க அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க இல்லையா. வாழ்க்கைன்னா அதுதாங்க, அப்படியும் இருக்கணும். ஆனால் இணையக்கூடாத ஜாதகங்கள் நம்ம ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது சொல்லிடுறது நல்லது இல்லையா. வாருங்கள் பதிவிற்குள் போகலாம். பொதுவாக ஆண் பெண் ஜாதகம் ரெண்டு ஜாதகத்திலுமே சனி ராகு இணைந்து சம சப்தம் பார்வை பெற்று இருக்கக்கூடாதுங்க. அது சனி ராகும் பார்வையோடு இருக்கக்கூடாது. அதே போல் 7ஆம் அதிபதி இருக்கார் இல்லைங்களா, அவங்க இரண்டு ஜாதகத்திலும் 7ஆம் வீட்டுக்கு 6, 8, 12 அமையக்கூடாதுங்க. இப்போ 8ஆம் அதிபதி எடுத்துக்கிட்டிங்கன்னா 6, 8, 12 இருந்தாலும், நேசம் அடைஞ்சிருந்தாலும், அஸ்தமனம் பெற்றிருந்தாலும், கிரகத்தை ஏற்பட்டிருந்தாலும் அந்த ஜாதகருக்கு 1, 7, 8ஆம் வீடுகள் பலம் பெற்ற வரனை தாங்க திருமணம் செய்ய வேண்டுங்க. அதை நல்லா குறிப்பாக எடுத்துக்கோங்க. இந்த குறிப்பெல்லாம் இப்போ ஜோதிடம் கற்றுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாணவர்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தெரிஞ்சவங்களுக்கும் ரொம்ப ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் குறிப்பிடுங்க. இணையக்கூடாத ஜாதகத்தில் செவ்வாயின் வீட்டில் சனி ராகு இணைந்திருந்து அது 7, 8ஆம் பாவமாக அமைந்தால் அவர்களை இணைக்கக்கூடாதுங்க. திருமண பொருத்தம் பார்க்கும்போது நம்ம தசா புத்தியெல்லாம் பார்ப்போம் இல்லையா, அதுபோல் இருவருக்கும் ஒரு தசை முடிந்து மறு தசை ஒரு வருடத்துக்குள்ளே வர மாதிரி ஜாதகத்தை பொருத்த வேண்டாங்க. அதே போல் ஒருவருக்கு கஜ தேசரி அமைப்பு இருக்க, மற்றவருக்கு சகட யோக அமைப்பு கண்டிப்பாக இருக்க மாதிரி அமைக்கக்கூடாதுங்க. எப்போ மகிழ்ச்சி இல்லாத திருமண வாழ்க்கை அமைஞ்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவும் செவ்வாயும் சம சப்தம பார்வையாக அமையக்கூடாதுங்க. அதையும் நல்லா பார்த்துக்கணும். அப்புறம் சுக்கிரன் இருக்கார் இல்லைங்களா, அவங்க குரு செவ்வாய் இணைய பார்க்க அமைந்தாலும் அல்லது ஒன்று கொண்டு கேந்திரமாக அமையக்கூடாதுங்க. அப்புறம் குரு சுக்கிரன் இணைந்து இருக்க அந்த கேந்திரத்தில் செவ்வாய் இருந்தாலும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்காதுங்க. இதையும் ஜாதகம் இணைக்கும் போது நம்ம சரி பார்த்துக்கிறது நல்லதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.